சரிகமபா சீனியர் சீசன் 5ல கடந்த வாரம் நடந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல பவித்ராவுக்கு எதுக்காக பேரிங் கொடுக்காம அவங்கள சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனம் வந்திருக்கு. அதுக்கு அந்த சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய விஜய் பிரகாஷ் அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா கடந்த வாரம் நடந்த அந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல ஸ்வேதா மோகன், எஸ்பி சரண் அப்புறம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இவங்க 3 பேர் மட்டும் தான் ஜட்ஜா கலந்துக்கிட்டாங்க. சைந்தவி அப்புறம் விஜய் பிரகாஷ் இந்த வாரம் கலந்துக்கல. சோசியல் மீடியா முழுக்க பவித்ராவுக்கு ஆதரவாகவும் எதுக்காக பவித்ராவுக்கு பேரிங் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் பல விமர்சனங்கள் வந்திருக்கு. அதுக்கு விஜய் பிரகாஷ் அவர் தரப்புல என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, நியாயமா பார்த்தா பவித்ரா கூட ஸ்ருதி தான் வந்து பேரிங் பண்ணி அந்த ஒன் ஆன் பெர்ஃபார்மன்ஸை கலந்துக்கணும். ஆனா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால அவங்க இந்த வாரம் கலந்துக்கல. அதுக்காக இந்த ஒரு வாரம் பாடல அப்படிங்கிறதுக்காக அவங்களும் இந்த சீசனை விட்டு வெளில போக சொல்லவும் முடியாது. இன்னொரு பக்கம் பவித்ராவுக்கு வந்து பேரிங் இல்ல, அதனால நீங்க பாட வராங்க அவங்கள உட்கார வைக்கவும் முடியாது. நான் இந்த வாரம் ஷூட்டிங்ல கலந்துக்கல. இருந்தாலும் எபிசோட பார்க்கும்போது பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மக்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை பவித்ரா கூட யாராவது பேரிங் பண்ணி அந்த ஒன் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா, பவித்ரா சுமாரா பாடியிருந்தாலும் ஆப்போனன்ட்ல பாடக்கூடிய நபர்கள் அதை விட சுமாரா பாடியிருக்கும் போது கண்டிப்பா பவித்ராவுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு. நீங்க இப்ப ஸ்ருதி கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா மட்டும் நினைச்சுக்கிட்டு பாடுங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் பவித்ராக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பவித்ராவுக்கு அன்னைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத அவங்களே எபிசோட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு த்ரோட் வந்து சரியா பாட முடியல. பாடும்போதே எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணாங்க. உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும் போதும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்து அவங்க நல்லா பாடினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும். இது வந்து நம்ம பவித்ராவை மட்டும் மிஸ்டேக் சொல்ல முடியாது. அவங்களோட பேட் லக்கா என்னன்னு தெரியல, அன்னைக்கு ஸ்ருதி அவங்க கூட பேரிங் பண்ண முடியல. எது எப்படி இருந்தாலும் பவித்ரா எலிமினேட் ஆகல அப்படிங்கறத நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். வரக்கூடிய வாரங்கள்ல பவித்ரா அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. கடந்த 16 வாரங்கள் பவித்ராவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு நாங்கள் அப்ளாஸ் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த சரிகமபா பயணத்தில் அவங்க நீடிக்க போறாங்களா இல்ல ஃபினாலேக்கு முன்னாடி வெளியேற போறாங்க அப்படிங்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அமைய போகுது. என்ன பண்ண போறாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி தான் ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய விஜய் பிரகாஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற மதராசி திரைப்படம் இது வரைக்கும் ப்ரீ புக்கிங்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு அபிஷியல் அப்டேட் வெளி வந்திருக்குது. சிவகார்த்திகேயன் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் அமரன் திரைப்படம். இது உலக அளவுல 340 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. சிவகார்த்திகேயனோட கெரியர் பெஸ்ட் படமாவும் அமைஞ்சது. அமரன் படத்துக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பட்ஜெட் படம் உருவாயிருக்குது. வரப்போற செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிற நிலையில இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வரவேற்பும் கிடைச்ச வந்துட்டு தான். இது வரைக்கும் ப்ரீ புக்கிங்ல மதராசி திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னா 1.5 கோடி வசூல் செஞ்சிருக்குதான். ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படம் இவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னா ரிலீஸுக்கு பிறகு எவ்வளவு வசூல் செய்ய போகுது, அமரன் திரைப்படத்த அளவுக்கு இந்த படத்துக்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா இல்ல விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஏதாவது பின்னடைவு சந்திக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க யாரெல்லாம் மதராசி திரைப்படத்துக்கு அவளா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.